அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் 20% வரி குறைப்பு இறுதி செய்யப்படவில்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இதுவரை தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் விவரத்தை நீதியமைச்சர் வெளியீடு. அம்பாறை திராய்கேணி படுகொலையின் 35வது நினைவு தினம் அனுஷ்டிப்பு. கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்பகுதிகள் உடைக்கப்பட்டமைக்கு வர்த்தகர்கள் கடும் எதிர்ப்பு. சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு கோரி மன்னார் அந்தோணியார்புரம் கிராமத்தில் கவனஈர்ப்பு போராட்டம். மனித உரிமைகள் ஆணையத்தின் துணை அலுவலகம் ஹட்டனில் திறந்து வைப்பு. கலந்துரையாடியே கல்வி மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்தல். தொடர்வது முதன்மைச் செய்தி. அமெரிக்காவின் 20% வரி குறைப்பு உறுதி செய்யப்படவில்லை என ஜனாதிபதி இன்று நாடாளுமன்றில் தெரிவித்தார். இலங்கை மீதான அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரியை 20% குறைப்பதற்கான எந்த ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்திற்கு வருகின்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் விசேட உரையொன்றை நிகழ்த்தும் போதே இந்த விடயத்தை தெரிவித்தார். அமெரிக்கா விதித்த வரியை மேலும் குறைப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எங்கள் வர்த்தக இடைவெளியின் அடிப்படையில் எங்களுக்கு 44% கிடைக்கின்றது. அதுதான் அவர்களின் கொள்கை. அதை 44%இலிருந்து 20% குறைப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் மற்றும் ஒப்பந்தத்தின் ஒரு முக்கியமான விளைவு என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவர்கள் அதை பற்றி எந்த முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் சில HS கோட்டை விடுவிக்க வேண்டும். இந்த வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் நாங்கள் கலந்துரையாடினோம். ஒரு குறிப்பிட்ட துறையை திறப்பது குறித்து நாங்கள் விவாதித்த போது சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களை அழைத்து அதன் தாக்கம் குறித்து தொடர்ந்து பேசிய எங்கள் குழு இந்த வெற்றியை பெற்றது. இல்லையெனில் இது ஒரு அறையில் நடந்த சதித்திட்டம் அல்ல. எனவே இதில் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு பங்குதாரரையும் ஈடுபடுத்த நாங்கள் பொறுப்புடன் செயல்பட்டோம். எனவே அமெரிக்க வரி கொள்கையின் அடிப்படையில் பொருளாதார சரிவை நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அது இப்போது முடிந்துவிட்டது. இன்னும் இறுதி ஒப்பந்தம் இல்லை. எங்களுக்கு 20% மட்டுமே இருந்தது. அந்த 20% விடவும் குறைக்க முடியுமா என்பது தொடர்பில் நாங்கள் இன்னமும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான கலந்துரையாடலை தொடங்கியுள்ளோம். இதுவே ஒரு நாடாக நாம் எடுக்க வேண்டிய முடிவு என தெரிவித்தார். இதேவேளை பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்பது குறித்து எதிர்க்கட்சியின் கனவு காண்பதாகவும் இந்த பேரழிவு கனவு ஒருபோதும் நனவாகாது எனவும் ஜனாதிபதி கூறினார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போருக்கு பிறகு தொடர்ந்து ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கொழும்பில் குண்டுகள் வீசப்படும் என்று எதிர்பார்த்தனர். அப்போது எங்கள் இராணுவ தளபதி பாகிஸ்தானில் இருந்தார். ஆனால் இங்கு எதிர்க்கட்சியினர் கொழும்பில் குண்டுகள் வீசப்படும் என எதிர்பார்த்தனர். அது ஒரு ஆசை. பின்னர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு சர்வதேச போர் வெடித்த பிறகு இப்போது நாடு சரிந்துவிடும் என்று எதிர்பார்த்தனர். அது நடக்கவில்லை. அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அமெரிக்க வரி கொள்கையால் நமது பொருளாதாரம் சரிந்துவிடும் என்பதுதான். எனவே நமது பொருளாதார பேரழிவை சந்திக்கும் என்ற கொடூரமான கனவை காண்கிறார்கள். அந்த அழிவுகரமான கனவு நனவாகாது என தெரிவித்தார். வாகன இறக்குமதி குறித்து கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி வாகன இறக்குமதிக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இருக்காது என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இதுவரை தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் தொடர்பான விவரத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சுவஞானம் ஸ்ரீதரனால் நிலையியற் கட்டளையின் கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இன்று பதிலளித்த போதே அவர் இதனை நாடாளுமன்றில் தெரிவித்தார்.
LTT ක්‍රියාකාරකම් සඳහා සෝදනා ලබා බන්ධනාගාරයට පත් කර ඇති දමිළ සිරකරුවන් සහ සැකකරුවන් මේ වනවිට රඳවා ඇත. LTT සැකකරුවන් ගණන 4යි. LTT සිරකරුවන් ගණන 8යි. ජීවිතාන්තය දක්වා දඩුවම් ලැබූ 3යි. ජීවිතාන්ත දක්වා දඩුවම් ලබා ඇපීල් කර ඇති සිරකරුවන් 2යි. මරණ දඬු ලැබූ සිරකරුවන් 2ක් සහ සිරකරුවන් 1ක වශයෙන් பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்ட தமிழ் சந்தேக நபர்கள் மற்றும் கைதிகள் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நால்வரும் தீர்ப்பு வழங்கப்பட்ட 8 கைதிகளும் உள்ளனர். அவர்களில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 கைதிகள் உள்ளடங்குகின்றனர். ஆயுள் தண்டனை பெற்றவர்களில் 2 மேன்முறையீடு செய்துள்ளனர். மேலும் 2 மரண தண்டனை பெற்றுள்ளனர். வெளிக்கடை, மெகசின், கொழும்பு விளக்கமறியல் சிறை, மஹர, தும்பர, பூச மற்றும் நீர்கொழும்பு ஆகிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதிகள் தண்டனை காலத்தை முடித்த பின் விடுவிக்கப்படுகின்றனர். இத்தகைய சந்தேக நபர்களை நீதிமன்றம் பிணையில் விடுவிக்குமானால் அவர்கள் சிறையிலிருந்து வெளியேறலாம். மேன்முறையீடு செய்த கைதியொருவர் மேன்முறையீடு கேட்டால் தீர்ப்பு அடிப்படையில் அவரும் விடுவிக்கப்படுவர். சந்தேக நபர் ஒருவர் குற்றமற்றவராக நீதிமன்றம் விடுவிக்கப்படுமானால் அவரும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவர். கைதிகளை மன்னிப்பதற்கான சட்ட விதிமுறைகளுக்கு அமைய சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்பின் 34வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளன. සිරකරුවෙකු නිදහස් කිරීමේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ 34 වගන්තිය ප්‍රකාරව සිරකරුවෙකුට සමාව දීමේ ක්‍රමවේදය සඳහා නීතිමය ප්‍රතිපාදන අඩංගු වේ. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர்களை விடுதலை செய்யறதுக்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பில் தாங்கள் சொல்றதை வரவேற்கிறேன். மிக முக்கியமாக கதிராமத்தம்பி சிவகுமார், விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன், கிருஷ்ணசாமி ராமச்சந்திரன், சண்முகலிங்கம் சூரியகுமார், ஜோன்சன் கொலின், வெலண்டினோ, சச்சிதானந்தன் ஆனந்த சுதாகர், AH உமர் கதாப், தங்கவேலு நிமலன், செல்வராஜா கிருவாகரன், தம்பி ஐயா பிரகாஷ் இவர்கள் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 14 வருடங்களில் இருந்து 30 வருஷங்கள் வரை இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கிறார்கள். தயவு செய்துள்ள குடும்பம் இதில் ஆனந்த சுதாகரனுடைய மனைவியும் இறந்து விட்டார். 2 பிள்ளைகள், வளர்த்த பேத்தியும் இறந்துட்டார். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட காலத்தையும் இவர்கள் ஜெயிலில் இருந்த காலத்தையும் கருத்தில் எடுத்தாவது மனிதாபிமான அடிப்படையில் இந்த உயர்ந்த சபையினூடாக ஜனாதிபதியையும் நான் கௌரவ நீதி அமைச்சரையும் கேட்கிறேன். இவர்களை நீங்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யறதுக்கு ஒரு வழியை ஏற்பாடு செய்து தருவீர்கள் என்று நம்புகிறோம். அதுக்காக உங்களிடம் ஒரு விடையை எதிர்பார்க்கும். அதற்கு பதிலளித்த நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர், Basically, granting of pardon is a presidential prerogative and a right according to the Constitution. That's why in my answer I read, as per section Article 34 of the Constitution, the President has the powers and not the Minister of Justice. எந்த உறுதிமொழியையும் என்னால் வழங்க முடியாத நிலை காணப்படுகின்றது. ஏனெனில் பொது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் நீதித்துறை அமைச்சுக்கு கிடையாது. மாறாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமையின் அடிப்படையிலேயே இந்த விடயம் இடம்பெறுகின்றது. எனவே உங்களிடம் ஏதேனும் விண்ணப்பங்கள் இருந்தால் அவற்றை நேரடியாக ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கலாம். ஆனாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்னை சந்தித்தார்கள் என்பதால் அந்த விடயத்தை நான் கவனித்து வருகிறேன். Other than that, I cannot make any promise because this prerogative is not within the purview of the Ministry of Justice, but it's with the President. So I would. சுங்கத்தில் சிக்கியுள்ள வாகனங்கள் எத்தனை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். வரி விதிப்பின் குழப்பத்தின் காரணமாக எத்தனை வாகனங்கள் சுங்கத்தில் சிக்கியுள்ளன என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நிலையற் கட்டளை 27(2) கீழ் இன்று எழுப்பிய கேள்வியின் போதே இதனை குறிப்பிட்டார். බදු අයකර ගැනීම විවිධ පාර්ශවයන්ගේ වුවමනාවන් ඉටුවනසේ සංකීර්ණ ලෙස சகஸ்வ திபீம நிசா வாகன இறக்குமதியின் போது வரி விதிப்பது பல்வேறு தரப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் சிக்கலாக அமைக்கப்பட்டிருப்பதால் வரி வலையிலிருந்து தப்பித்து இறக்குமதி வரி ஏய்ப்புகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன என்பது நிபுணர்களின் கருத்தாகும். இலகுவான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட வாகன இறக்குமதி வரி முறையை அறிமுகப்படுத்துவதை நாளுக்கு நாள் தாமதமாவதால் அரசின் வருமானம் இழக்கப்படுவதுடன் சமநிலையற்ற சந்தை போட்டி மற்றும் இறுதி நுகர்வோரும் கடுமையான சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். இதன் பிரகாரம் இறக்குமதி மின்சார வாகனங்களுக்கு வரி
விதிக்கப்படுவது அந்த வாகனங்களின் அதிகபட்ச மோட்டார் திறன் அடிப்படையிலா, தரப்படுத்தப்பட்ட மோட்டார் திறன் அடிப்படையிலா அல்லது வேறு என்ன தேர்வு முறையில் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன? அந்த எல்லைகளின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரிகள் வெவ்வேறாக அறிவிப்பாரா? பயன்படுத்தப்பட்ட அல்லது புதிய BYD மின்சார வாகனங்கள் அல்லது இந்நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் பிரதிநிதி நிறுவனங்கள் இதுவரை அந்த வாகனங்களை இசைவாக்கம் செய்யும் போது என்ன திறன் அடிப்படையில் வரி செலுத்தியுள்ளன என்பதை வெவ்வேறாக அறிவிப்பீரா? இலங்கைக்கு BYD உள்நாட்டு பிரதிநிதி நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்படும் மின்சார வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச திறன் மற்றும் தரப்படுத்தப்பட்ட திறன்கள் என்ன? இதுவரை சர்ச்சைக்குரிய நிலைமை உருவாக்கியுள்ள இந்த மின்சார வாகனங்களின் உண்மையான திறனை உறுதிப்படுத்துவதற்கான தொடர்புடைய சோதனை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளனவா? அந்த சோதனைகளை நடத்துவது யார்? அதற்கு சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளதா? அதன் முன்னேற்றம் என்ன? வரி விதிப்பின் குழப்பத்தின் காரணமாக எத்தனை வாகனங்கள் சுங்கத்தில் சிக்கியுள்ளன? இதுவரை எத்தனை வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன? வரி குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த அனைத்து வாகனங்களையும் மேலும் சுங்கத்தில் தடுத்து வைப்பது தொடருமா? இல்லை என்றால் இது தொடர்பாக அரசின் தீர்வு என்ன? இதனால் இன்று வரை அரசு இழந்துள்ள வரி வருமானம் எவ்வளவு? அதற்கு பொறுப்பானவர்கள் யார்? அது தொடர்பாக அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன? இந்த பிரச்சனையிலிருந்து கற்றுக்கொண்டு வாகன இறக்குமதி தொடர்பான வரி கொள்கையை திருத்துவதற்கு அரசிடம் பரிந்துரைகள் உள்ளனவா? அது எப்போது ஆரம்பிக்கப்படும்? ඒ කතාබහ ඒ තරම් අපේ රටේ ආර්ථික කළමනාකරණයට සුදුසු නැහැ. அம்பாறை திராய்க்கேணி படுகொலையின் 35வது நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. அம்பாறை திராய்க்கேணி படுகொலையின் 35வது நினைவேந்தல் நேற்றைய தினம் திராய்க்கேணி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் ஒன்றில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. திராய்க்கேணி எழுச்சி ஒன்றியத்தால் நினைவேந்தல் நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், சிவில் சமூகத்தினர், கிராம மக்களினர் பலரும் அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றனர். திராய்க்கேணி கிராமத்திற்கும் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நுழைந்த முஸ்லிம் ஊர்காவற்படையை சேர்ந்தவர்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தஞ்சமடைந்திருந்த 54 பேரை படுகொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கத்தி கொண்டு வந்தாங்கள், கோடாலி கொண்டு வந்தாங்கள், சிறுசு கொண்டு வந்தாங்கள், கொண்டு வந்து தலையிலேயும் காலையும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. எங்களோட உறவுகள் இந்த ஆலயத்தில் வந்து 52 பேர் மொத்தமாக. அதில் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் வந்து 33 உயிர்கள் இந்த இடத்தில் நாங்கள் நல்லடக்கம் செய்தோம். இந்த ஊரின் எல்லைப்புறங்கள் எல்லாமே எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. எந்த திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் கோயிலை நோக்கி ஓடிக்கொண்டு வந்தோம். ஒரு அடைக்கலம் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தில் கோயில் ஆலயங்களில் வைத்து கொண்டு தான் எங்களுடைய அனைத்து உறவுகளையும் சூறையாடப்பட்டார்கள். எங்களுடைய கிராமங்களும் சூறையாடப்பட்டன, எரிக்கப்பட்டன. எத்தனை உயிர்கள் வெட்டியும் எரித்தும் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம் காடையர்கள், அதாவது இந்த இடத்திலே ஒரு ஐயா கூறியிருந்தார், இந்த மண்ணிலே கிராம சேவராக இருந்த மரியாதைக்குரிய ஒரு பெரிய முஸ்லிம் ஐயா 40 உறவுகளை தன்னுள்ளே ஒரு காத்து ரட்சித்திருக்கின்றார். அந்த மகானுக்கு இந்த மண்ணிலே இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அரசினுடைய அடாவடித்தனத்திலே தங்களை உள்வாங்கிய இந்த காடையர்கள் இந்த மண்ணிலே இந்த உறவுகளோடு ஒட்டி உறவாடியவர்கள், அவர்கள் கொடுத்த அற்ப சொற்ப ஆசைகளுக்கு இணங்கி இந்த உறவுகளை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். மனித உடல்கள் எலும்புக்கூடுகளாக எழுந்து நின்று தங்களுக்கான சாட்சியங்களை கோரி நிற்கின்றதும் நீதியை கோரி நிற்கின்றதுமான உதாரணங்களை நாங்கள் செம்மணி போன்ற இடங்களிலே பார்க்கிறோம். அவ்வாறான ஒரு நிகழ்வு இந்த மண்ணிலும் இடம்பெற்று உறவுகளுக்கான நீதியும் அவர்களுக்கான இழப்புக்கான பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தொடர்ச்சியாக மனித உரிமை சார்ந்து செயற்படுகின்ற நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம். பிரச்சனை இல்லை, உயிரை பார்த்தா நான் கூட எங்களுக்கு மறக்கிற செய்யலாது. இந்த பிள்ளை இதுதான் இல்லை, இந்த பிள்ளை மற்றபடையும் தந்தடையும் படையும் தெரியாது. பிள்ளை உயிர் பிள்ளை அது கொண்டு வந்தாங்க, இந்த பிள்ளை தெரியாது. இன்றைக்கு கூட தானே படிக்கணும் இந்த பிள்ளைய. கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்பகுதிகள் உடைக்கப்பட்டமைக்கு வர்த்தகர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களின் முன்பகுதிகள் உடைக்கப்பட்டமைக்கு வர்த்தகர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் வர்த்தக நிலையங்களின் முன்பகுதியை கரைச்சி பிரதேச சபையினர் வர்த்தகர்களுக்கு எந்தவித அறிவித்தலும் வழங்காமல் உடைத்தமையால் அமைதியின்மை ஏற்பட்டது. இதனால் கரைச்சி பிரதேச சபையினர் அங்கிருந்து விலகிச் சென்றனர்.
இந்த சம்பவம் தொடர்பில் கரைச்சி பிரதேச சபை செயலாளரிடம் வினவிய போது அவர் தனது கருத்தை பதிவு செய்தார். குறித்த வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானதாக காணப்பட்டாலும் அப்பகுதியில் உள்ள நடைபாதை வியாபாரிகள் முற்றுமுழுதாக அகற்ற வேண்டும் என பிரதேச சபை ஊடாக வர்த்தக சங்கத்திற்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டது. ஒலிபெருக்கி ஊடாகவும் 2 தடவைகள் நடைபாதை வியாபார இடங்களை அகற்றுமாறு அறிவிக்கப்பட்டது. எனினும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததன் காரணமாக இன்று பிரதேச சபையினர் நடைபாதை வியாபார இடங்களை அகற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்பொழுது அங்கு கூடிய சில வர்த்தகர்களால் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் பிரதேச சபை ஊழியர் ஒருவரையும் தாக்க முற்பட்டனர். இதனால் அப்பகுதியில் இருந்து பிரதேச சபையினர் வெளியேறியதுடன் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்தனர் என கரைச்சி பிரதேச சபை செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்படும் தொடர் போராட்டத்திற்கு அமைய நாளைய பௌர்ணமி தினம் வரை இந்த போராட்டம் இடம்பெற உள்ளது. விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் க. சுகாஸ், பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்றுள்ளனர். சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு கோரி மன்னார் அந்தோனியார்புரம் கிராமத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு கோரி மன்னார் மாந்தைமேற்கு அந்தோனியார்புரம் கிராமத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் 100 நாள் செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று மன்னார் மாந்தைமேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அந்தோனியார்புரம் கிராமத்தில் மெசிடோ நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தலில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நோக்கமாக கொண்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. 3 வருடங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் 100 நாள் செயல் திட்டத்தின் முதல் நாள் நிகழ்வு கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து 100 நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று அந்தோனியார்புரம் கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மக்கள் பதாதைகளை ஏந்தியவாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனித உரிமைகள் ஆணையகத்தின் துணை அலுவலகம் ஹேட்டனில் திறந்து வைக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தை உள்ளடக்கிய மனித உரிமைகள் ஆணையகத்தின் ஹேட்டன் துணை அலுவலகம் இன்று மனித உரிமைகள் ஆணையகத்தின் தலைவர் LTB தெஹிதனிய மற்றும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் திருமதி துஷாரி தென்னக்கோனின் தலைமையில் ஹேட்டன் ஃப்ரூஸ் ஹெல் பஸாரில் அப்ரோச் வீதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மனித உரிமைகள் ஆணையகத்தின் ஹேட்டன் துணை அலுவலகம் 2 ஆண்டுகளுக்கு செயற்பட்டு வந்தது. எனினும் போதிய வசதிகள் இல்லாமையினால் புதிய அலுவலகம் திறக்க வேண்டும் என தீர்மானித்தோம். அதற்கமைவாக அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு முழுமையான கட்டடத்தில் அனைத்து விசாரணை நடவடிக்கைகளையும் முறையாக மேற்கொள்ளும் வகையில் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளோம். புதிய அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு சபையில் உரையாற்றிய மனித உரிமைகள் ஆணையகத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி LTB தெஹிதனிய ஹேட்டன் துணை அலுவலகத்தின் நோக்கம் ஒரு துறைக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் மனித உரிமை நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இருக்க வேண்டும். மனித மற்றும் பௌதிக வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் மனித உரிமைகள் ஆய்வுகள், சர்வதேச மனித உரிமை ஒத்துழைப்பு, காவல் நிலைய கண்காணிப்பு மற்றும் தோட்டப்பகுதி மக்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். நுவரெலியா மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் துஷாரி தென்னக்கோன் மற்றும் நுவரெலியா மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியங்கரெட்டி சில்வா ஆகியோர் வாழ்த்துரைகளை நிகழ்த்தினர். இதனையடுத்து மனித உரிமைகள் ஆணையகத்தின் ஆணையர் வழக்கறிஞர் நிமல்ஜி புஞ்சிகேவா உரையாற்றிய போது திறக்கப்பட்ட மனித உரிமைகள் ஆணையகத்தின் புதிய அலுவலகத்தில் பெறப்படும் புகார்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையும் என நம்புவதாக தெரிவித்தார். கடந்த காலங்களில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக பெறப்படும் புகார்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுபோன்ற புகார்களின் நிலைமை இன்னும் வழக்கம் போலுள்ளது. இருப்பினும் அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதன் மூலம் மனித உரிமைகள் ஆணையகத்தின் ஆதரவு அலுவலகத்தின் சேவைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். இந்நிகழ்வில் கலாநிதி ஹிஹான் தினு குணதிலக மனித உரிமை ஆணைக்குழுவின் செயலாளர் ரஜித் உயங்கொட, பிரதி போலீஸ் மாதிபர் நுவரெலியா பிரிவு பிரியங்கரெட்டி சில்வா, மனித உரிமை ஆணைக்குழுவின் இணைப்பாளர் சப்முனி விதான, ஹேட்டன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஹேட்டன் டிகோயா, நகரசபை மேயர் அசோக கருணாரத்ன, வலயக்கல்வி படிப்பாளர் நாமல் கருணாரத்ன, போலீஸ் அதிகாரிகள், சிவில் குழு உறுப்பினர்கள் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கஷ்டப்பிரதேச வைத்தியசாலைகள் என அடையாளப்படுத்தப்பட்ட வைத்தியசாலைகள் சிலவற்றை அப்பட்டியலில் இருந்து நீக்கியமைக்கு வைத்தியர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கஷ்டப்பிரதேச வைத்தியசாலையாக குறிப்பிடப்பட்ட வைத்தியசாலைகளின் பெயர்கள் அப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து
இன்று வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். திருகோணமலை மகதி உள்வெவ வைத்தியசாலையின் வைத்தியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதனால் மருத்துவ சேவைகளை பெற சென்றோர் திரும்பிச் சென்றனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எடுத்த தீர்மானத்திற்கு அமைவாக 7 கோரிக்கைகளை முன்வைத்து இப்பகிஷ்கரிப்பு இடம்பெற்று வருகிறது. கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கில் கஷ்டப்பிரதேச வைத்தியசாலையாக காணப்பட்டிருந்த வைத்தியசாலைகளின் பெயர்கள் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளதாகவும் தன்னிச்சையாக பெயர்களை நீக்க சுகாதார அமைச்சு முடிவு செய்துள்ளதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். வைத்தியசாலைகளில் இன்று அவசர சிகிச்சைகள் மாத்திரம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மண்முனை பெற்று ஆரையம்பதி பிரதேச சபையின் ஆட்சியை இலங்கை தமிழரசுக் கட்சி மீண்டும் தனதாக்கிக் கொண்டது. மட்டக்களப்பு மண்முனை பெற்று ஆரையம்பதி பிரதேச சபைக்கான புதிய தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் காத்தலிங்கம் செந்தில்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஆரையம்பதி பிரதேச சபை தவிசாளராக கடமையாற்றிய த மாணிக்கராஜா அண்மையில் காலமாகிய நிலையில் அவரது இடம் வெற்றிடமாகிய நிலையில் புதிய தவிசாளர் தெரிவு இன்று இடம்பெற்றது. தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி மற்றும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஆகியோரின் பிரசன்னத்துடன் இடம்பெற்றது. புதிய தவிசாளருக்கான முன்மொழிவினை உள்ளூராட்சி ஆணையாளர் கூறினார். இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் மண்முனை பெற்ற பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் காத்தலிங்கம் செந்தில்குமார் முன்மொழியப்பட்டார். தவிசாளருக்கான வேறு தெரிவுகள் இன்மையால் ஏகமனதாக மண்முனை பெற்றின் தவிசாளராக செந்தில்குமார் தெரிவு செய்யப்பட்டார். பிரதேச சபையின் உபதவிசாளருக்கான பதவி தற்பொழுது வரைதாக்கப்பட்டுள்ளமையினால் மீண்டும் குறித்த பதவிக்கான வெற்றிடத்தினை வர்த்தமானியில் பிரசுரித்து தெரிவு இடம்பெறும் என உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவித்தார். தவிசாளர் தெரிவின் போது பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வவுனியாவில் யானை தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா பெரிய தம்பனை பகுதியில் யானை தாக்குதலுக்கு உள்ளாகி நேற்றிரவு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவரை வீதியில் நின்ற காட்டு யானை தாக்கியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்தில் நட்டாங்கண்டன் பிரதேசத்தைச் சேர்ந்த ச உதயராசா என்ற 2 பிள்ளைகளின் தந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை பறையனாலங்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கலந்துரையாடியே கல்வி மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவு தெரிவித்துள்ளார். விரிவான கலந்துரையாடல்களின்றி கல்வி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவு தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் கல்வி மாற்றத்திற்கு எதிராக கல்வி அமைச்சரிடம் கடிதம் ஒன்றை கையளித்த பின்னர் ஊடகங்களும் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අපි ඒක ලෙස බාර දෙන්න තීරණය කරේ. அரசு நிறைவேற்ற விரும்பும் புதிய கல்வி மாற்றங்களுக்கு எதிராக கல்வி அமைச்சருக்கு கடிதம் ஒன்று கையளித்தோம். இது தொடர்பாக விரிவான கலந்துரையாடலின்றி மாற்றங்களை அமுல்படுத்த வேண்டாம் என கோரியுள்ளோம். கல்வி மாற்றங்கள் குறித்து அரசு எந்த தெளிவான எழுத்து ஆவணத்தையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் கல்வி அமைச்சரான பிரதமர் இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். மிகவும் தீவிரமான ஒரு கல்வி மாற்றமே ஏற்பட போகின்றது என்ற சந்தேகம் அவரது கருத்துக்கள் மூலம் நன்கு புலப்படுகின்றன. இதன்படி பரீட்சை முறைமைகள் மாற்றப்படவுள்ளன, மதிப்பீட்டு முறைமைகள் மாற்றப்படவுள்ளன. மாணவர்களுக்கான பாடத்திட்டங்கள் 14 16 அதிகரிக்கின்றன. இது இலங்கையின் கல்வி வரலாற்றிலேயே மிக ஆழமான மாற்றமாகும். எனவே இந்த கல்வி மாற்றம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட வேண்டும். ඉතින් මේ අධ්‍යාපන ප්‍රසංස්කරණය ඔවුන් කරන බලාපොරොත්තු වෙනවා PowerPoint presentation එකක් ඉදිරිපත් කළා. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக ஏராளமான கிராமப்புற மற்றும் மாவட்ட வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவது சவாலாக மாறியுள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவ சேவை மற்றும் துறையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியுள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என தெரிவித்துள்ளது. வைத்தியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சமூகத்தில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்தத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை ஆரம்பமாகும் எனவும் அவசர சிகிச்சை சேவைகளை முன்னெடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதே நேரத்தில் நாளாந்த வைத்தியசாலை நடவடிக்கை பாதிக்கப்படும் என்றும் இதுபோன்ற சூழ்நிலைகள் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பானது ஒரு சட்டவிரோத செயல்முறையின் நேரடி விளைவாகும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மருத்துவ தொழிற்சங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமமான தரமான சுகாதார சேவைகள் இல்லாததால் வைத்தியர்களை நியமிப்பதில் பெரும் சிக்கல் எழுந்துள்ளது. சேவை மற்றும் துறையில் உள்ள பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டியுள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளது. வைத்தியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சமீபத்தில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியாக வேலை நிறுத்தத்தை தொடங்க திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை ஆரம்பமாகும் என்றும் அவசர சிகிச்சை சேவைகளை முன்னெடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நாளாந்த வைத்தியசாலை நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் என்றும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பானது ஒரு சட்டவிரோத செயல்முறையின் நேரடி விளைவாகும் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மருத்துவ தொழிற்சங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமமான தரமான சுகாதார சேவைகள் இல்லாததால் வைத்தியர்களை நியமிப்பதில் பெரும் சிக்கல் எழுந்துள்ளன. யாழ்ப்பாணம் தாளியடி கடற்கரை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக மாறியுள்ளது. யாழ்ப்பாணம் விடமராட்சி கிழக்கு தாளியடி கடற்கரைக்கு தற்பொழுது அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள தாளியடி கடற்கரை இயற்கை அழகுடன் காணப்படுகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்கள் கழிப்பதற்காக தாளியடி கடற்கரைக்கு செல்கின்றனர். கடற்கரையில் மலசலகூடம் மற்றும் தங்குவதற்கு விடுதிகள், பயணிகளை கவரும் வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள் போன்றன இல்லை என சுற்றுலா பயணிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் இன்று காலை 9 மணியளவில் அதிகளவான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி ரவைகளை அவதானித்த பாடசாலை சமூகம் உடனடியாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் இராணுவத்திற்கு தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசாரும் இராணுவத்தினரும் சிதறி காணப்பட்ட ரவைகளை மீட்டுச் சென்றனர். இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வடகிழக்கில் போராட்டங்களை நடத்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தீர்மானித்துள்ளனர். வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி ஆகஸ்ட் 30ஆம் தேதி வடகிழக்கு தழுவிய பாரிய போராட்டங்களை நடாத்த தீர்மானித்துள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் அறிவித்துள்ளனர். மட்டக்களப்பு ஊடக மையத்தில் கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களது உறவினர்களின் சங்க பிரதிநிதிகள் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்விடயம் தெரியப்படுத்தப்பட்டது. நாங்கள் பல வருஷங்களாக எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கேட்டு இலங்கை அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் எங்களுடைய உறவுகளை மீட்டு தரும்படியும் நாங்கள் நீதி கேட்டு போராடியும் இலங்கை அரசாங்கம் இந்த 17 வருடம் கடந்த நிலையிலும் எங்களுக்கான நீதியை வழங்க மறுத்ததன் காரணமாக நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாகத்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். இந்த காலப்பகுதியில் வருகின்ற செப்டம்பர் மாதம் இலங்கைக்கான பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளப்படும். அதில் வரப்படும் அறிக்கைகளில் எங்கள் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு சாதகமான அறிக்கையாக இருக்க வேணும். பல்வேறு நாடுகளும் எங்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்கும் முகமாக பல நாடுகளும் இது ஒன்றிணைந்து எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான வலியுறுத்தும் முகமாகத்தான் எதிர்வரும் 30ஆம் தேதி பாரிய போராட்டத்தை நாங்கள் செய்வதற்காக பாதிக்கப்பட்ட தரப்பாக வடக்கு கிழக்கு சங்கமாக வடக்கிலும் கிழக்கிலும் பாரிய பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்று எங்களது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தாங்கள் காணாமலாக்க செய்யவில்லை என்று சொல்லி அரசு இன்று சொன்ன பிற்பாடுதான் பல விதமான புதைகுழிகள் இன்று முளைத்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு செம்மணி சிந்துபாத் மனித புதைகுழியில்
இருந்து அந்த புதைகுழி வெளிவந்ததன் பின்புதான் எங்களது உறவுகள் அனைவரும் உண்மையிலே காணாமலாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு உண்மை இன்று உலக நாட்டுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ புதைகுழிகள் இன்றும் இனங்கண்டு கொண்டிருக்கின்றது, தோண்ட இருக்கின்றது. அந்த புதைகுழிகளும் தோண்டிய பின்னராவது இந்த சர்வதேசம் எங்களது உறவுகள் உண்மையில் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறியட்டும். திருவோணமலை வதை முகாம். ஆனால் நான் திருவோணமலை மாவட்டத்தில் தான் 2162 பேரை கடத்தி சென்று காணாமக்கப்பட்டவர். அப்போ அங்கே 3 முகாமிலையும் 1000 கணக்கில் பிள்ளைகள் இருந்ததாக எங்களுக்கு கேள்வி. ஆனால் அதுகளை எல்லாம் காணும் போது ஏன் இந்த வட்டலந்த கேம்ப் மாதிரி ஏன் இந்த வதை முகாமில் உள்ள ரகசியத்தை எங்களுக்கு வெளியிடணும்? எங்களோட பிள்ளைகளும் அங்கே தான் இருந்தவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை வேணும். அதனால் நாங்கள் சர்வதேசத்துக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். சர்வதேசம் இதை தேடி பார்த்து எங்களுக்கான நீதியை பெற வேணும், நீதியை பெற்றுத்தரணும். காணாமற் போனவரின் ஆடை அணிகலன்கள் மௌசாக்கலை ஆற்றின் கரையோரத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மஸ்கலியா பிரவுன்ப்ளோ பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையை காணவில்லை என மஸ்கலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் அவரது ஆடை மற்றும் பாதணிகள் மௌசாக்கலை ஆற்றின் கரையோரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த ஆற்று பகுதியில் இன்று தேடும் பணி இடம்பெற்று வந்தது. மஸ்கலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரவுன்ப்ளோ பகுதியைச் சேர்ந்த வேலு மருதமுத்து என்ற 55 வயது குடும்பஸ்தர் நேற்று காலை முதல் காணவில்லை என மஸ்கலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று பிரதேச மக்கள் தேடும் பணியில் ஈடுபட்ட போது மௌசாக்கலை நீர்த்தக்க கரையோரத்தில் குறித்த நபர் அணிந்திருந்ததாக கூறப்படும் ஆடை, தொப்பி மற்றும் காலணிகள் கிடப்பதை கண்ட பிரதேச மக்கள் சந்தேகத்தில் மௌசாக்கலை நன்னீர் மீன்பிடி தொழிலாளர்களின் உதவியுடன் ஆற்றில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஆடைகள் கிடந்த இடத்தில் EPF எனப்படும் மண்ணில் எழுதப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடுகின்றனர். கம்பளை ரஜவெல பகுதியில் லொரி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானது. கம்பளை ஹத் ஹால போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரஜவெல பகுதியில் இன்று காலை லொரி ஒன்று பள்ளத்தில் வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானதில் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் தெரியவருவதாவது, ரஜவெல பிரதேசத்திலிருந்து ஹத் ஹல்லப் நகரில் உள்ள பாடசாலைக்கு பிரதான வீதியில் தனது சகோதரருடன் சகோதரி பாடசாலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது லொரி மோதியதில் சகோதரன் காயமடைந்து கம்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த சிறுவன் மீது மோதிய லோரி வீதியை விட்டு விபத்திற்குள்ளானது. சம்பவத்தில் படுகாயமடைந்த 8 வயது சிறுவன் சுய நினைவின்றி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். காயமடைந்த சிறுவனும் வாகன சாரதியும் கம்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பான விசாரணையை ஹத்ஹால போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காணி உரிமம் வழங்கும் விடயம் என கிளிநொச்சியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. காணி பத்திரங்கள் மற்றும் அனுமதிகள் வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளதாக கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ඉඩම් ප්‍රතිසංස්කරණ කොමිසම සභාවේ මම දිගින් දිගට කියනවා මේ සභාවේ තුමන්ලා මේ සෑහෙන ප්‍රශ්න LRC ගැන எமது அரசாங்கம் காணி பத்திரங்கள் மற்றும் அனுமதிகள் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த ஆரம்ப நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டம் பளை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைச்சர் மற்றும் வடமாகாண ஆளுநரின் தலைமையில் நடைபெறும். முதலில் கிளிநொச்சியில் பத்திரங்களை வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்படும். எனவே காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு ஊடாக பத்திரங்கள் வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்படுகிறது. மதிப்பீடு தொடர்பான பிரச்சனைகள் இருப்பின் அதை பற்றி விவாதித்து தீர்வெடுக்க முடியும். தற்போது பத்திரங்கள் வழங்கும் செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். අපි ඔප්පුදීමේ ක්‍රියාවලිය දැන් ආරම්භ කළා තියෙනවා. நாடாளுமன்ற உறுப்பினர் WHM தர்மசேன ඇත්තටම මේ ඉඩම් වල විශාල වශයෙන් පදිංචි වෙලා ඉන්නේ දුප්පත් අය. உரிமைய செயற்திட்டம் தற்காலிகமாக அல்லது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆனால் இந்த காணிகளுக்கு பத்திரங்கள் தேவைப்படுவதால் மக்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். குறிப்பாக வங்கிக் கடன்கள் பெறுதல் அல்லது தங்களது பிள்ளைகளுக்கு நிலங்களை மாற்றுதல் போன்ற சிக்கல் நிலைகள் உள்ளன. எனவே உரிமைய பத்திரங்கள் இல்லை என்றால் அல்லது உள்ளவை செல்லாதவையாக இருந்தால் வேறு விதமான பத்திரங்களை விரைவில் வழங்கும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படுமா? මොනවා හරි ඔප්පුවක් එහෙම නැතිනම් මේ තිබුණු ඔප්පු නැවත වළංගු කරලා ලබා දෙන වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරනවාද කියන අහන තමයි මගේ දෙවෙනි අතුරු ප්‍රශ්නේ. උරුමය නමින් ක්‍රියාත්මක වෙච්ච නිදහස් දීමන පත්‍ර ලබා දීමේ වැඩසටහන. ඒකේ අපේ අවුලක් නෙවෙයි තියෙන්නේ. උරුමය කියලා නිදහස් දීමන පත්‍රයක් දෙන එකේ ක්‍රමවේදය අවුලක් තියෙනවා. නීතිමය ගැටලුවක් තියෙනවා.
இலவச உரிமை பத்திரம் வழங்கலுடன் தொடர்புடையதாகவே இந்த திட்டம் உள்ளது. ஆனால் பிரச்சினை எங்களிடமில்லை. இந்த உரிமைய பத்திரத்தை வழங்குவதில் நடைமுறை மற்றும் சட்ட ரீதியான பிரச்சினை இருக்கின்றது. அதனால் தான் காணி ஆணையாளர் நாயக திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளும் இதை செயல்படுத்த வேண்டாம் என எங்களுக்கு அறிவித்தனர். அதன் பின்னர் நாங்கள் அமைச்சரவையில் இது குறித்து அறிக்கை சமர்ப்பித்தோம். அமைச்சரவை காணி தொடர்பான நிபுணர் குழு ஒன்றை நியமித்து இதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என தீர்மானித்தது. அந்த நிபுணர் குழுவின் அறிக்கை தற்போது அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது அது சட்ட அதிபரிடம் பரிசீலிக்க அனுப்பப்பட்டுள்ளது. அவரது ஆலோசனையை பெற்ற பின்பு இதை செயல்படுத்த எதிர்பார்க்கிறோம். எனினும் எமது அரசாங்கத்தின் பத்திரங்கள் மற்றும் அனுமதிகள் வழங்கும் திட்டம் தொடரும். ஒருவரால் உரிமைய பத்திரத்திற்காக ஒப்படைத்த பத்திரத்தை மீண்டும் பெற விரும்பினால் அதை பற்றி உரையாடி மீண்டும் பெறலாம் அல்லது புதிய பத்திரம் ஒன்றை உருவாக்கிக் கொள்ளலாம். උරුමය සඳහා උරුමය කියන මේ නිදහස් දීමන පත්‍රය ලබා දීම සඳහා යම් කෙනෙක් බාර දුන්න ඔප්පුව නැවත ලබා ගන්න ඕන නම් ඒක කතා කළ இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களின் மீன்பிடி படகுகளை மீட்க தேவையான நடவடிக்கைகளை இந்திய துணை தூதரகம் ஊடாக முன்னெடுத்து வருவதாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் தலைமையில் கூடியது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் MS உதுமா லெப்பையால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடலிலே மிகவும் கஷ்டப்பட்டு மீனவர் தொழிலை செய்கின்ற அந்த மீனவர்கள் மரணிக்கின்ற போது உங்களுடைய அமைச்சினால், மீன்பிடி அமைச்சினால் அந்த மீனவர்களுக்கு எவ்வளவு தொகை நஷ்டஈடை வழங்குகின்ற திட்டம் இருக்கிறது என்பதை எனக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டும், இந்த சபைக்கு தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக நாகப்பட்டினத்திலே நான் 7-8 மாதங்களாக தரித்திருக்கின்ற அந்த மீனவுடைய வள்ளங்களை கொண்டு வந்து அவருடைய பாரம் படைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதோடு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான நஷ்டஈடையும் நீங்கள் வழங்குவீர்களா என்றுதான் கேள்வி. கடற்றொழில், நீரியல் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நிச்சயமாக இதற்கு முன்னர் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுக்கு அல்லது உயிரிழக்கின்ற மீனவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தான் நட்டஈடாக வழங்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இப்பொழுது 10 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதனால் அவருடைய அந்த இழப்பீட்டு தொகையை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். ஒன்று அது மாத்திரமல்ல, அதாவது இவ்வாறாக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்தியாவில் இந்திய தமிழ்நாட்டிலே பல்வேறு படகுகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. தடுத்து வைப்பதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது. உங்களுக்கும் கூட தெரியும், இலங்கையிலும் கூட அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கான அந்த நாட்டில் இருக்கின்ற கடற்படை கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் நிச்சயமாக அதை ஒரு வழக்குக்கான பொருளாகவே பயன்படுத்துகின்றார்கள். அதனால் அந்த வழக்கு ரீதியான நடவடிக்கைகள் தீர்மானிக்கும் வரைக்கும் அங்கிருந்து அவர்கள் அந்த கப்பலையோ அல்லது கலன்களையோ விடுவிப்பது இல்லை. அதனால் அவர் விடுவிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் விடுவிப்பதற்கான எங்களுடைய இந்திய துணை தூதரகத்தின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றோம். அவர்களோடு உரையாடியும் வருகின்றோம். அவர்கள் என்னோடும் கூட பேசியிருக்கின்றார்கள். அதனால் அவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கோம். அதே நேரத்தில் அவ்வாறு பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு அங்கிருந்து விடுவிக்கப்படுகின்ற கலன்களுக்கு அந்த சேதமடைந்திருந்த அந்த சேதத்துக்கு ஏற்ற உதவித்தொகையும் அல்லது நட்டஈட்டையும் வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மட்டக்களப்பு மாநகர சபையால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சி செயலமர்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சி செயலமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. மாநகர முதல்வர் சோம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் மாநகர உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் பங்கு கொண்டனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான அறிமுகம், அதன் பயன்பாடுகள், பொதுச்சபையில் பயன்படுத்தப்படும் முறைமைகள், செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் பயன்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. வளவாளராக மனித உரிமை செயற்பாட்டாளரும் டிஜிட்டல் உரிமை ஆர்வலருமான நளினி ரத்னராஜா கலந்து கொண்டார். மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயனும் செயலமர்வு தொடர்பில் விளக்கங்களை வழங்கினார். எங்களுடைய செயல்பாடுகளும் நகரத்தை கட்டி எழுப்புவதும் துரிதப்படுத்த வேண்டும் என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. இது ஜனாதிபதி திட்டத்திலும் வருகின்றது. இது கட்டாயம் இந்த காலப்பகுதியில் தேவையாகும்.
இன்று செயற்கை நுண்ணறிவை பாதிக்காமல் நாங்கள் மனித வலுவை போட்டு அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை. நேரத்தை மிச்சப்படுத்தலாம். மிகவும் தெளிவாகவும் வினைத்திறனாகவும் எங்களுடைய ப்ரொபோசல் ரைட்டிங் அல்லது ரிப்போர்ட் தயாரிப்பது அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஃப்ளையர்ஸ் செய்கிறதோ என்னவாக இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவை பாவிக்க வேணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை மாநகர சபை உணர்ந்து இந்த செயல்பாடை இந்த ஒர்க் ஷாப்பை செய்வதற்கு முன்வந்தது பாராட்டத்தக்க விடயம். தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த பயிற்சியினால் நாளாந்த செயற்பாடுகளை வெற்றிகரமாக செய்வதோடு வாழ்வியலோடும் இணைந்த நாளாந்த வாழ்வியலோடு இணைந்த செயல்திறன்களையும் நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் செயற்படுத்தக்கூடியதாக அவரது அந்த பயிற்சியில் நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இத்தகைய பயிற்சிகள் உத்தியோகத்தர்களுக்கு மட்டுமல்ல சாதாரணமான மக்களுக்கும் இந்த தொழில்நுட்ப அறிவு அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் நாளாந்தம் தங்களது வாழ்க்கையை இலவாக கொண்டு செல்வதற்கு ஒரு வழியாக இத்தகைய பயிற்சிகள் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருகிறந்த யாழ்தவி புகையிரதம் பள்ளப்பகுதியில் கால்நடைகளை மோதிச் சென்றுள்ளது. கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வருகிறந்த யாழ்தவை புகையிரதம் கிளிநொச்சி பளை இத்தாவில் பகுதியில் கால்நடைகளை மோதிச் சென்றுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணியளவில் இடம்பெற்ற சம்பவத்தில் வாழ்வாதாரமாக வளர்க்கப்பட்ட பசுமாடு உயிரிழந்துள்ளது. தொடர்ச்சியாக புகையிரதங்கள் கால்நடைகளை மோதிச் செல்வதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பொருளாதார இழப்பை ஈடு செய்ய முடியவில்லை எனவும் கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கொட்டகலையில் 19 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ள ரயில் நிலைய வீதியை பயன்பாட்டிற்காக மீள திறக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொட்டகலை நகரிலிருந்து ரயில் நிலையம் செல்லும் பாதை எரிங்டன், ஸ்டோனிக்லிப் தோட்டம், மேஃபீல்ட் வழியாகவும் மற்றும் போகாவத்தை வழியாக நாவலப்பட்டி நகரத்திற்கு செல்லும் வீதி 19 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளது. குறித்த தோட்டங்களுக்கு செல்லும் மக்கள், பாடசாலை மாணவர்கள், தொழிலுக்கு செல்வோர் பெரிதும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். இவ்வீதியில் எரிபொருள் நிலையம் ஒன்று அமைந்திருப்பதால் குறித்த எரிபொருள் சேகரிப்பு நிலையத்தின் பாதுகாப்பு கருதி 19 வருடங்களுக்கு மேலாக இந்த வீதி மூடப்பட்டு பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வீதி மூடப்பட்டுள்ளமையினால் மாற்று வீதியை பயன்படுத்தினாலும் அது சிரமமாக இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மாற்று வழியாக பயன்படுத்தப்படும் வீதி கொட்டகலை நகரிலிருந்து கொட்டகலை ரயில் நிலையத்திற்கு 2 முதல் 3 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் குறித்த வீதியினை திறந்தால் நகரிலிருந்து ரயில் நிலையம் செல்ல 300 மீட்டர் தூரமே பயணிக்கக்கூடிய இலகுவான நிலைமை ஏற்படும் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். யுத்தம் நடைபெற்ற பகுதிகளில் 40 வருடங்களாக மூடப்பட்டிருந்த பல வீதிகள் மக்கள் பாவனைக்கு மீள திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் யுத்தம் நடைபெறாத குறித்த பகுதியில் அமைந்துள்ள வீதி யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் கடந்தும் ஏன் மீள திறக்கப்படாமல் இருக்கின்றது என அப்பிரதேச மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மக்களின் நலன் கருதி வீதியினை தமது பயன்பாட்டிற்காக மீள திறக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குஷ் போதைப்பொருளுடன் இந்தியாவை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 12 கிலோ 160 கிராம் குஷ் ரக போதைப்பொருளுடன் இந்தியாவை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட்ட 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதான சந்தேக நபர்கள் 42, 43, 22 வயதுடையவர்களாவர். சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. மட்டக்களப்பு விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நெற்சிகையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் விழிப்பூட்டல் நிகழ்வு நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நெற்சிகையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஒருங்கிணைந்த விழிப்பூட்டல் நிகழ்வும் விளைவு மதிப்பீடும் இன்றும் ஆய்த்தியமலை நெடியமடு கண்டத்தில் இடம்பெற்றது. விவசாய போதனாசிரியர் டி கோசலரூபன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் எம் பரமேஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அத்தோடு கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் பேராசிரியர் நிரஞ்சனா, மத்திய வலய உதவி விவசாய பணிப்பாளர் காயத்ரி வேணுதாசன் ஆகியோர் விசேட அதிதிகளாக பங்கேற்றனர். நெடியமடு கண்டத்தில் இம்முறை பரசுட் முறையிலான நெல் விதைப்பு மூலம் 58 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்சிகை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயக்கல்வி அலுவலகத்தால் சாரணர்களுக்கு சின்னம் சூட்டும் நிகழ்வு சிறப்பாக நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயக்கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் சிங்கிடி குருளை சாரணர்களுக்கு சின்னம் சூட்டும் நிகழ்வு பெரியகல்லாறு மத்திய கல்லூரியில் இன்று இடம்பெற்றது. பட்டிருப்பு வலயக்கல்வி அலுவலகம் மற்றும் இலங்கை சாரணர் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை ஆகியன இணைந்து நிகழ்வை ஏற்பாடு செய்தன.
பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 108 சிங்கிரி குருளை சாரணர்களுக்கு சின்னங்கள் சூட்டப்பட்டன. நிகழ்வில் சிறப்பு அதிதியாக இலங்கை சாரணர் சங்கத்தின் பட்டிருப்பு வலய உதவி மாவட்ட ஆணையாளர் என் பிரதீபன் கலந்து கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரினா ஸ்கொயர் அப் டவுன் கொலம்போ சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.